அனைவருக்கும் வணக்கம். உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவடைந்து வரக்கூடிய 3 வாரங்கள் கடந்த நிலைமையிலும் இன்னமும் முழு சபைகளினுடைய பெயர் பட்டியல்கள் வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை. வரக்கூடிய இன்னும் 2 தினங்களிலே அந்த போனஸ் ஆசனங்கள் உட்பட அத்தனை மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டவுடன் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 4 ஆண்டுகளுக்கான பதவிக்காலம் ஆரம்பிக்கும். இதனைப் போல 50% மேற்பட்ட ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிகள் தங்களுடைய தவிசாளர், உபதவிசாளர்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அனுப்பினால் அது பிரசுரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏனைய தேர்தல்கள் எல்லாம் வடக்கிலே ஏறக்குறைய 31 சபைகளுக்கும் மாகாண உள்ளூராட்சி நேரடியாக சென்று தான் தேர்தல் நடத்த வேண்டும். அந்த வகையிலே ஏறக்குறைய 3 வாரங்கள், 1 மாதம் முழு தேர்தல் நடந்து முடிய எடுக்கும். வடக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களிலும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையில் தொடங்கி ஏனைய நகர சபைகள், பால்வெட்டித்துறை, பருத்தித்துறை, சாவச்சேரி நகர சபைகள் தேர்தல்கள் முடிவு தொடர்ந்து பிரதேச சபைகள் நடத்தப்படும். இவ்வாறு தான் இந்த அட்டவணை அமையும். இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் உள்ளூராட்சி தேர்தலில் சட்டங்களிலே காலத்துக்கு காலம் மாற்றம் வந்திருக்கிறது. இதே போல் மாநகர சபைகள், நகர சபைகள், பட்டின சபைகள், கிராம சபைகள் என்று ஒரு முறை நீண்ட காலமாக இருந்து வந்தது. இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு பின்னரும் கூட பட்டின சபைகள் டவுன் கவுன்சில் என்று அழைப்பார்கள், கிராம சபைகள் வில்லேஜ் கவுன்சில் என்று, நகர சபைகள் urban கவுன்சில், மாநகர சபைகள் முனிசிபாலிட்டி என்று அழைக்கப்பட்ட நிலைமை மாறி 1987ஆம் ஆண்டிலே தான் முன்னாள் ஜனாதிபதி அமரர் பிரேமதாசா பிரதமராக இருந்த பொழுது பிரதேச சபைகள் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பட்டின சபைகள், கிராம சபைகள் ஒழிக்கப்பட்டு அந்த பிரதேச செயல் ரீதியாக பிரதேச சபைகள் அமைக்கப்பட்டன. இந்த பின்னணியிலே தான் 1979ஆம் ஆண்டிலே இந்த சட்டங்கள் வருவதற்கு முன் மாநகர சபைகள், நகர சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது வடக்கு கிழக்கில் நடத்தப்பட்டது. அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. குறிப்பாக பல்வெட்டுத்துறை நகர சபையிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்கு 5555 வாக்குகள் கிடைத்தன. ஆள் பேர் தெரியாத ஐக்கிய தேசிய கட்சி 433 வாக்குகளை பெற்று மயநிலையிலே ஒரு ஆசனத்தை பெற தவறியது. அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்கள் பருத்தித்துறையிலே யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளருடைய வீட்டிலே பூந்து தாக்குதலை நடத்த முயற்சித்தார். இவ்வாறு பல்வேறு சம்பவங்களுக்கு பின்னரும் மக்கள் இப்பொழுதை போல இந்த திசை கைகாட்டுவது போல அப்பொழுதும் காட்டிக்கொண்டு தான் இருந்தார்கள். இது வேதனைக்குரிய விடயம். 83ஆம் ஆண்டிலே தேர்தல் அறிவிக்கப்பட்டு தமிழர் விடுதலை கொண்டு, அதே போல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போட்டியிட முற்பட்ட நேரத்திலே தமிழர் விடுதலை புலிகள் எல்லோரையும் அணுகி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தால் அந்த தேர்தலை கட்சிகள் புறக்கணித்தன, மக்களும் பகிஷ்கரித்தார்கள். சபைகள் இயங்கவில்லை. 87க்கு பின்னர் போர் காரணமாக வடக்கு கிழக்கிலே பிரதேச சபைகள், மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள் இயங்கவில்லை. 94ஆம் ஆண்டிலே கிழக்கு மாகாணத்திலே பிரதேச சபை தேர்தல்களை திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்கள் அதே போல் வகனியா நகர சபைக்கு நடத்த முற்பட்டார்.
அந்த நேரத்திலே கூட தமிழர் விடுதலை கூட்டணி வெளியிலே வரவில்லை. நாங்களும் அங்கே நேரத்திலே சார்ந்திருந்த தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ போட்டியிட்டு திருவண்ணாமலை நகரசபை, மட்டக்களப்பு மாநகர சபை உட்பட பல பிரதேச சபைகளை கிழக்கு மாகாணத்திலே கைப்பற்றியிருந்தோம். அதில் குறிப்பாக அன்றைய தினம் திருவண்ணாமலையில் வைத்து அன்றைய தெலுவின் தலைவராக இருந்த திரு கோன் சாப்பர்களுடன் நானும் கைது செய்யப்பட்டு 2 மணி நேரம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தோம். பின்னர் நான் ஆணையாளருடன் தொடர்பு கொண்ட பின்னர் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் அடக்குமுறைக்கு எதிர் போராடி தமிழர்களுடைய ஆட்சியை நிறுவுவதில் நாங்கள் போராடினோம். இதே போல் களவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்திலே அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கருணாகரன் அவர்கள் கூண்டிலே அடைக்கப்பட்டார். அங்கே அந்த பிரதேச சபையிலே நாங்கள் 5 வாக்குகளால் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது. இவ்வளவு அடாவடிக்கு பின்னர் இவ்வாறான சூழ்நிலையின் பின்னணியிலே தான் 97ஆம் ஆண்டிலே திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்திலே பச்சிலைப்பள்ளி 17 சபைகளுக்கு தேர்தலை அறிவித்த பொழுது நாங்கள் எல்லாரும் போட்டியிட்டோம். பல கட்சிகள் போட்டியிட வரவில்லை. தமிழர் விடுதலை கூட்டணி 2 போட்டியிட்டது. ஒன்று யாழ்ப்பாண மாநகர சபை, மற்றது வலிவடக்கு. அந்த நேரத்திலே இபிஆரில் ஃப்ளட் ஆகிய நாங்கள் 17 சபைகளிலும் போட்டியிட்டோம். இபிஆரிலோட 5 நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டன, தள்ளுபடி செய்யப்பட்டன. பின்னர் நீதிமன்றத்துக்கு தமிழர் விடுதலை கூட்டணி இபிஆரிலோட நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். பல்வெடுத்துறையிலே போட்டியிட வருகின்ற பொழுது நாங்கள் ஆயுதம் இல்லாமல் வர வேண்டும் என்று எங்களுடைய மத்திய குழு தீர்மானித்த அடிப்படையிலே ஆயுதங்கள் இல்லாமல் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று 9 உறுப்பினர்கள் கொண்ட பல்வெடுத்துறை நகரசபையிலே 6 உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா தலைவர்களும் இராணுவ போலீஸ் பாதுகாப்புடன் தெரிந்த பொழுது நான் தலைவராக தவிசாளராக தெரிவு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நடமாடியதனுடைய அந்த தொடர்ச்சி தான் தமிழீழ விடுதலை புலிகளோடு நாங்கள் ஒரு அந்நியோன்யத்துக்கு போய் பேச்சுவார்த்தை செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவெடுப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது. ஆகவே நான் இதே சொல்ல வருகின்றேன். ஐக்கியப்பட்ட ஒற்றுமைப்பட்ட நடவடிக்கைகள் பிற்காலத்திலே பெரிய ஒரு விடயத்துக்கும் வழிவகுக்கும். ஆகவே இந்த தேர்தலை வரும் ஆசனங்களை பெற்ற போல பார்த்து அடுத்த தேர்தல் அந்த கணிப்பீடுகளை விடுத்து எதிர்காலத்திலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு எவ்வாறு தமிழ் தேசிய அணிகள் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பின்னணியை குறிப்பிட்டேன். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்திருந்தது, எந்தெந்த கட்சி முதல் நிலை பெறுகின்றதோ அவர்களுக்கு மாநகர முதல்வர், நகரசபை, பிரதேச சபைகளுடைய தவிசாளர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி, அந்த அடிப்படையிலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அணி, நாங்கள் அதை வரவேற்று அறிக்கை விடுத்திருந்தோம். அதேபோல் 4 சபைகளிலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருந்தோம். பல்வெடுத்துறை நகரசபை, பருத்தத்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, இன்னொன்று தமிழ் தேசிய அணிகளில் நாங்கள் தான் அதிக இடத்தை பெற்றோம். ஊராத்துறை பிரதேச சபையிலே அங்கே ஏபிடிபி முதல் நிலையில் வந்திருந்தாலும் கூட இந்த 4 தான் நாங்கள் போட்டி அறிவித்திருந்தோம். இதைவிட ஏறக்குறைய ஆசனங்கள் சமமாக இருந்த வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். சாவச்சேரி நகரசபையிலே இதுதான் நடந்தது. எங்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஆசனங்கள் சமமாக இருந்தாலும் சில 100 வாக்குகள் நாங்கள் அதிகம் பெற்ற காரணத்தால் அதை நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்று அறிவித்திருந்தோம். இதைவிட இன்னொரு மேலதிகமான அறிவிப்பை தமிழ் தேசிய பேரவை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ குமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது மேயர், பிரதி மேயர்,
துணை தவிசாளர், அது நகர சபைகள் பிரதேச சபைகளிலே 2வதாக வந்து தேசிய அணிகளுக்கு இடம் கொடுக்க, அதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம். நாங்கள் இருந்தால் 2வதிலே அதில் நாங்கள் போட்டியிடுவோம். மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் அவர்களுக்கு உதாரணமாக சங்க கூட்டணி 2வது இடத்திலே வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம். அதே போல் 1வது அணியாக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாநகர சபையிலே போட்டியிட்டால் வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திரு அஜித் குமார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆனால் இது வந்து போதுமான ஒற்றுமையாக அல்ல. இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள், நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள். வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும். இதை பற்றி திரு கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து இன்னமான விடயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும். என்னுடன் கலந்து ஆலோசித்த பொழுது நான் சொன்னேன், இது ஒரு பரந்துபட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும். மறுமனே இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான 3 தரப்பை உள்ளடக்கி அது ஒரு புரிந்துணர்வு ஒன்றை செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி, அதே போல் டாக்டர் அர்ஜுனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கு கொடுப்போம், அவர்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த விடயங்கள் திரு சுமந்திர சந்திப்பிலே வலியுறுத்தப்படும். அவர்கள் அந்த பிரதி மேயர் துணை தவிசாளர் பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்லப் போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பொதுமக்களிடம் கூறுகின்றோம் என்றால், நாங்கள் வெறுமனே பதவிகள் தெரிவிப்பட்டதன் பின்னர் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் சேர்த்து அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். சிங்கள கட்சிகள், சிங்கள அரசு ஆதரவோடு இயங்கிய கட்சிகளை விடுத்து மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும். அதன் மூலம்தான் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பி எதிர்காலத்திலே ஒரு இனப்பிரச்சனை தீர்வை நோக்கி பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது சம்பந்தமாக மக்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும். மக்களுடைய கருத்துக்களும் அதே போல் தான் உங்களுக்கு தெரியும், ஒரு தனியார் ஊடகத்துக்கு கூட இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றேன். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி கால்போத்து சாராயத்தை 5000 ரூபா பணங்கள் வீசி எறிந்து என்று நான் சொன்ன குற்றச்சாட்டு காரணமாக அவர்கள் வல்வெட்டித்துறை நாங்கள் மோதுவோம், தோற்கடிப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். ஒரு சில ஆதரவாளர்கள் சொன்ன விடயத்தை கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு நான் மனவருத்தத்தை தெரிவிக்கிறேன். நானாக ஒரு சில ஆதரவாளர்கள் கொடுத்ததை நீங்கள் வழக்கு நீதிமன்றம் சென்றால் நான் நிரூபிக்க தயார். அந்த ஆதரவாளருடைய பேரை சொன்னால் தானே அவர் நீதிமன்றம் செல்ல முடியும். அவர்கள் அதை பேராசிரியர் ஒருவர் சொன்னார் எனக்கு, தம்பி இனிமேல் சிவாஜி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்களையும் நோக்கடிக்கும், ஆகவே நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு போன்றவற்றில் முறைப்பாடுகளை செய்வது பகிரங்க வழியில் இதை பற்றி பேச வேண்டாம். நான் இந்த தமிழரசு கட்சி நண்பர்களுக்கு கூற ஒன்றை விரும்புகின்றேன். சாராயம் என்பது 60கள் 70களிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்டதை எவரும் மறக்க முடியாது. உதாரணமாக 1977ஆம் ஆண்டு மட்டுக்கோட்டை தீர்மானம், தமிழீழ தீர்மானம் தேர்தல் நடைபெற்ற பொழுது கூட உடுப்பட்டி தொகுதியிலே அதாவது திரு அமரர் ராஜலிங்கம் நிறுத்தப்பட்டார். சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட சொல்ல சமூகத்திலே நிறுத்தப்பட்டு அவரை தோற்கடிப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் இளைஞர்களாக இருந்த நாங்கள்
இரவு பூராகவும் தேர்தலுக்கு முதலாக கம்புகள் தடிகளுடன் சாராய போத்தில் தடை கொடுக்கதை தடுப்பதற்கு அடுத்த முயற்சியிலே வல்வெட்டித்துறை பகுதியிலே ஒரு மைதானத்திலே நாங்கள் இருந்த பொழுது அந்த காரை வழிமறைத்து அடித்து கண்ணாடி ஒன்றை உடைத்து சாராய போத்தில் கீழே போட்டு நொறுக்கிய வரலாறு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மட்டக்களப்பிலே 77ஆம் ஆண்டு இறுதி தேர்தல் பிரச்சனை அந்த பொழுது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தார் அமரர் தங்கத்துறை எனக்கு ஒரு பணிப்புரை வழங்கியிருந்தார். எல்லா இடத்திலையும் நடைபெறுகின்ற உரைகளை டேப் ரெக்கார்ட் பண்ணி தங்களுக்கு தரமாறு கேட்டிருந்தார். அதுக்கான ஏற்பாடுகளை செய்த நேரத்தில் தான் நான் அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி சிரேஷ்ட முதல்வராக இருந்த மட்டக்களப்பினுடைய முடிசூடா மன்னனாக இருந்த திரு ராஜதுரை அவர்கள் உரையாற்றிய இறுதி பொதுக்கூட்டத்தில் அவர் கூறுகின்றார், தமிழரசு கட்சி சார்பிலே ஒருவர் தான் நின்றார் திரு காசி ஆனந்தன். வீட்டு சின்னம் 70ஆம் ஆண்டிலே ஒரே ஒரு தொகுதி என்ற இரட்டை அங்கத்தவர் தொகுதி என்றபடியால் 2 பேரும் ஒரு சின்னத்திலே போட்டியிட முடியாது. உதயசூரியன் சின்னத்திலே திரு ராஜதுரை அவர்களும் திரு கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டவர். அவருக்கு வேலை செய்கின்ற அம்பலவாணர் என்பவர் சாராய கடைகளை நடத்துகின்ற முதலாளி. சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று குற்றச்சா பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். நாங்கள் சொல்லவில்லை. நான் அப்பொழுது எனக்கு 77ஆம் ஆண்டிலே எனக்கு வாக்குரிமை கூட இருக்கவில்லை. அந்த வாக்காளர் பட்டியல் 75 தயாரிக்கப்பட்ட பொழுது எனக்கு 18 வயது நிரம்பாத காரணத்தில் அந்த நேரத்தில் சொன்னதை இதுபோல் பல சொல்ல முடியும். ஆகவே நீங்கள் யாருக்காவது கோடிக்கணக்கிலே போடுறாண்டா போடுங்கள் விடுங்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பல புத்திஜீவிகள் பேராசிரியர் போன்றவர்கள் கூறுவது போல நீங்கள் கூட்டாட்சியை தமிழ் தேசிய அணிகள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள்லாம் பெரும்பான்மை வந்துட்டு நாங்கள்லாம் ஆளுவோம் ஒன்றல்ல, அவர்களையும் அனைத்து சபைகளிலே செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இது பொதுமக்களுடைய கருத்துரையாடலுக்கு விடுகின்றோம். உங்களுடைய கருத்துக்களை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் அதேபோல் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நீங்கள் தெரிவியுங்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.